எல்லா பேப்பர்ஸும் ஈவினிங்குள்ள என்னுடைய டேபிளுக்கு வந்தாகணும். ஆமா. ஓகே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? சார் நீங்களும் தினமும் சீக்கிரம் தானே வரீங்க? தயாவுக்கு ஃபோன் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சிம்லா கேஸோட எல்லா பேப்பர்ஸும் இமெயில் பண்ண சொல்லு. ஓகே சார். சார் நான் ஃபோன் பண்ணலாமா? ஃபோன் பண்ணு. யா சார். சார் எனக்கு உதவி செய்யுங்க சார். நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். வாங்கம்மா உட்காருங்க ப்ளீஸ். இங்க பாருங்கம்மா, நீங்க அழாதீங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையா சொல்லுங்க. என்னாச்சு? உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. ஜத்தின் எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனை காணோம் சார். போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தேன். பேப்பர்ல அவன் போட்டோவும் போட்டேன். ஆனா அவன் எங்க போனான்னு தெரியல சார். கடைசியா உங்களை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்யுங்க சார். எப்பல இருந்து உங்க மக ஜத்தினை காணோம்? 3 வாரமா அவனை காணோம் சார். மே 3ஆம் தேதியில இருந்து அவனை காணோம் சார். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம். உங்க பையன் ஜத்தின் உங்ககிட்ட சொல்லாம வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கலாம். இல்ல இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல சார். என் மகன் எப்பவும் என்கிட்ட சொல்லாம எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போயிருக்கலாம்ல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சீங்களா? எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன் சார். எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அவன் ஃபோன் பண்ணவே இல்லையா? 3ஆம் தேதி அவன் எனக்கு ஃபோன் பண்ணா சார். அம்மா இன்னைக்கு நைட்டு நான் லேட்டா தான் வருவேன்னு சொன்னான் சார். ஆனா அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கே வரல. என் மகனுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு பயமா இருக்கு சார். இங்க பாருங்க, உங்க மகனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயம் அவரை கண்டுபிடிச்சிருவோம். மேம், உங்களுக்கு யார் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஷாய்னா, இந்த பொண்ணு என் பையனோட வாழ்க்கையில வந்ததுல இருந்து கண்டிப்பா இவளால என் பையனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு எனக்கு முன்னாடியே தோணுச்சு சார். இந்த ஷாய்னா யாரு? ஷாய்னா குமார், மாடலிங் பண்றவ சார். கடைசியா என்னோட பையன் இவளதான் பார்க்க போனான். ரெடியா ஷாய்னா? யா ரெடி. ஓகே, ஐ அம் கிளிக்கிங். ஷாய்னா வேற போஸ் கொடு. யா, திஸ் இஸ் ஃபைன். Keep it up, ஷாய்னா. இப்போ கொஞ்சம் டிஃபரெண்டான போஸ் கொடு. சரி, ஓகே. யா, ப்ளீஸ் ரெடி. ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்ட் லாஸ்ட் கிளிக். ஷாய்னா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகே. ஆலோக், கோயலை கூப்பிடு. கோயல், கம். ஷாய்னா, பை தி வே ரொம்ப நல்லா இருந்தது. ஐ லைக் யுவர் போசஸ். இது என்ன பெரிய விஷயமா? ஃபேஸ் ரொம்ப அழகா இருந்ததுன்னா கண்டிப்பா போசஸும் நல்லா தானே இருக்கும். இட்ஸ் ரைட். நான் பார்க்க எப்படி இருக்கேன்? வெல், நைஸ். ஆக்சுவலி நாட் பேட். தேங்க்ஸ். உன் கூட வேலை செஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்காமலும் போகலாம். ஏன் இண்டஸ்ட்ரி விட்டு போக போறியா? இல்ல, ஆனா இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை மாற போதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதா ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. வாவ், உனக்கு ஏதாவது லாட்டரி கிடைச்சிருச்சா என்ன? அப்படி கூட வச்சுக்கலாம். கோயல், ஃபாஸ்ட். பை பை. சீக்கிரம் வா. கோயல், யா, ரொம்ப அழகா இருக்க. தேங்க் யூ. என்ன இது? மேடம், இது உங்க காஸ்டியூம். அது எனக்கும் தெரியுது. ஆனா இவ்ளோ கேவலமான காஸ்டியூமா? மேடம், காஸ்டியூமை கிளையண்ட்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம டிசைட் பண்ண கூடாது. யா, திஸ் இஸ் ராகேஷ், நான் இந்த Dress போட்டுக்க மாட்டேன். ஐ அம் சாரி, என்னால இந்த Dress போட முடியாது. உனக்கு என்னாச்சு ஷாய்னா? நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? நானும் உன்கிட்ட வேலை விஷயமா தானே பேசிட்டு இருக்கேன். கிளையண்ட்ஸ்க்கு இந்த Dress தான் வேணும்னா அப்ப கோயில் கிட்ட கொடு. ஆனா நான் இந்த Dressல ஷூட் பண்ண மாட்டேன். பிஹேவ் யுவர்செல்ஃப். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிற. நான் உன்னோட கரியரையே அழிச்சிருவேன். அதுக்கப்புறம் வேலை இல்லாம தெரிவ, புரியுதா? ஏய், சரிதான், போ. உன்ன மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க கிட்ட நானும் வேலை செய்யறத விரும்பல. அலோக், இவளை இப்பவே செட்ல இருந்து வெளியே அனுப்பு. பேமெண்ட் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஏன் பேமெண்ட்ட நீயே வெச்சுக்கோ. அந்த காசுல உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. புரிஞ்சுதா?
ஷைனா ஷைனா ஷைனாவுக்கு என்னாச்சு? இதுக்கு முன்னாடி இவன் இந்த மாதிரி மரியாதை இல்லாம பேசினது நான் பார்த்ததே இல்ல. நீ சர பாத்துக்கோ, நான் போய் ஷைனாவை பார்த்துட்டு வரேன். ஷைனா 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 ஷைனா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட ஏன் கோவப்படுற? இங்க பாரு ஆலோக், நான் இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். ப்ளீஸ் நீ என்ன தனியா விடுறியா? இங்க பாரு, நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இட் வாஸ் வெரி அன்ப்ரொஃபஷனல். ப்ளீஸ் நீ எனக்கு லெக்சர் கொடுக்கறதா இருந்தா ப்ளீஸ் எனக்கு பஞ்சு கொடுத்துட்டு நான் என்னோட காதலை வச்சுக்கிறேன். ஓகே ஷைனா, லெக்சர் பண்ண மாட்டேன். பட் ப்ளீஸ் நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகக்கூடாது. சரி, உனக்கு ராகேஷ் கூட ஷூட் பண்ண பிடிக்கல, சரி விட்டுடு, நோ ப்ராப்ளம். இதை விட ஒரு நல்ல ப்ராஜெக்டா நான் உனக்கு வாங்கி தரேன். இப்போதைக்கு எனக்கு எந்த ப்ராஜெக்டும் தேவையில்ல. நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கணும்னு விரும்புறேன். நான் ஸ்டீம் பாத் எடுத்துக்க போறேன். ஓ, இட்ஸ் a great idea. நீ ஸ்டீம் பாத் எடுத்துக்கோ, இதனால உன்னோட கோவமும் குறைஞ்சிரும் இல்லையா? சரி ஓகே, அந்த சிடுமூஞ்சியோட ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன வந்து பாரு. ஓகே, டேக் கேர். உள்ள யார் இருக்காங்க? உள்ள கெஸ்ட் இருக்காங்க மேம். நீங்க அந்த சின்ன ரூமுக்கு போயிடுங்க. ஷைனா, 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 ஷாய்னா இங்க இல்லையே. அப்பனா அவ இன்னொரு ரூம்ல இருக்கலாம். ஓகே தேங்க்ஸ், நான் பாத்துக்கிறேன். ஷைனா, ஷைனா, ஷைனா மேடம் இந்த ரூம்ல தான் இருக்காங்க. ஓகே. ஷைனா, ஷைனா, மேடம் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஷைனா மேடம், கதவு திற. என்ன பண்ற? மேடம் வெளியே வா ஷைனா. மேடம், ஷைனா ஓபன் தி டோர். ஷைனா, மேடம் ப்ளீஸ் போய் டூப்ளிகேட் சாவி கொண்டு வா. நான் இப்பவே எடுத்துட்டு வரேன் மேடம். ஷைனா, சார், ஜத்தினோட அம்மா ஜத்தின் காணாம போனதுக்கு ஷைனா தான் காரணமா இருப்பான்னு சொல்றாங்க. இப்போ இவ இறந்துட்டா, ஒருவேளை யாராவது இவளை கொலை பண்ணிருக்கலாம்ல? வாய்ப்பில்லை ஃப்ரெடி. ஏன்னா இந்த ரூம்குள்ள வரதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கு, இந்த கதவு மட்டும்தான். இது உள்பக்கமா லாக் ஆயிருந்தது. அப்புறம் எப்படி கொலைகார உள்ள வந்திருப்பான்? ரஜத்,
இவளோட உடம்புல எந்த ஒரு சின்ன காயத்துக்கான அடையாளமும் இல்ல. அப்படின்னா இது ஒரு நேச்சுரல் டெத்தா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யாரோட இதயம் ரொம்ப வீக்கா இருக்கோ இல்ல யாருக்கு பிளட் பிரஷர் இருக்கோ அவங்களால இந்த ஸ்டீம் ரூமோட ஹை டெம்பரேச்சரை தாங்கிக்க முடியாது. ஒருவேளை இந்த ஷைனாவுக்கும் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். சார், ஒருவேளை கொலைகாரனுக்கு ஷைனாவுடைய ஹை பிளட் பிரஷரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். அதனால பிளான் பண்ணி அவன் ஸ்டீம் ரூம் டெம்பரேச்சரை அதிகப்படுத்தியிருக்கலாம். யா ஃப்ரெடி, கோயில் கூட இந்த ஸ்டீம் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி ஷைனா போட்டோகிராஃபர் கூட சண்டை போட்டதா சொன்னான். ஒருவேளை அந்த போட்டோகிராஃபர் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல? நீ உடனே ஒன்று பண்ணு, வெளியே போய் ஸ்டீம் பைப்பை செக் பண்ண, ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கான்னு நல்லா பாரு. அது வரைக்கும் நான் கோயிலை இன்வெஸ்டிகேட் பண்றேன். கோயில், ஷைனாக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? அவங்களுக்கு பிளட் பிரஷர் இருந்ததா இல்ல ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததா சொல்லுங்க. இல்ல சார், அவ ரொம்ப ஹெல்த்தியா இருந்தா, அவ ரொம்ப ஃபிட்டா இருப்பா. அவளோட டயட் அண்ட் ஒர்க் அவுட்ல எப்பவுமே கவனமா இருப்பா சார். ரொம்ப டிசிப்ளினா இருப்பா. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற அந்த ஸ்டீம் ரூம்ல தானே இருந்தீங்க? ஆமா சார். ஷைனா கத்துற சவுண்ட் ஏதாவது நீங்க கேட்டீங்களா? இல்ல சார், எந்த சத்தமும் எங்களுக்கு கேட்கல. சரி, நீ ஏதாவது சத்தத்தை கேட்டியா? இல்ல சார், எனக்கும் எந்த சத்தமும் கேட்கல. நீ இங்க தானே இருந்த இல்ல வெளியில போயிட்டியா? சார், நான் இங்க தான் இருந்தேன், வேற எங்கேயும் போகல. சார், நான் ஸ்டீம் பைப்பை நல்லா செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டா இருக்கு சார், எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இவ எப்படி இறந்தா? ஸ்டீம் பைப்ல எந்த சேஞ்சஸும் இல்ல, உடம்புலயும் காயம் இல்ல, எந்த ஹெல்த் பிரச்சனையும் இல்லாத 23 வயசு பொண்ணு திடீர்னு எப்படி இறந்தா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃப்ரெடி, ஆளுக்கு எங்க இருக்கான்னு பாரு. கோயல், இது எப்படி நடந்துச்சு? ஷைனா இறந்துட்டாளா? நீங்க யாரு? சார், இவர்தான் ராகேஷ். ஓ, ஷைனா கூட சண்டை போட்டது நீங்க தானா? சார், அது அவ்வளோ பெரிய சண்டை ஒன்றும் கிடையாது. ஷூட்டிங்ல சின்ன சின்ன சண்டைகள் நடக்க தானே செய்யும். கோயல், நீயே இவர்கிட்ட சொல்ல. சார், அது ஒன்றும் சின்ன சண்டை கிடையாது. ஷைனா இவ்வளோ அப்செட் ஆயிருந்தா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அவ ஷூட்டை விட்டே போயிட்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்க கோயல்? எதுக்கு என்ன இப்போ மாட்டி விடுற? ஷைனா தானே முதல்ல சண்டையை ஆரம்பிச்சா. சார், நான் இவங்க கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். ஐம் சாரி. உங்கள யாராவது இவர் ஸ்டீம் ரூம் பக்கம் வர்றத பாத்தீங்களா? சார், அது வந்து பயமுடு. நீங்க பாத்தீங்களா? இல்ல சார். நீங்க பாத்தீங்களா? நோ சார். இல்ல நீங்களா அதை பாத்தீங்களா? சொல்லு. நான் ஏன் இங்க வரப்போறேன்? ஷூட்டிங் முடிஞ்சதும் நேரா நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டேன் சார். அப்புறம் நான் என் ஒய்ஃப் கூட சினிமா பார்க்க போயிட்டேன் சார். வேற எங்கேயும் போல. சொல்லு ஃப்ரெடி. அப்படியா? நீ செக்யூரிட்டிக்கு பக்கத்திலே நில்லு, நான் வந்துடுறேன். நீங்க எல்லாரும் இப்ப கிளம்பலாம். விசாரணைக்கு தேவைப்பட்டா உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன். சொல்லு ஃப்ரெடி. சார், இந்த செக்யூரிட்டி கார்டு சொன்ன ஒரு விஷயத்தை கேட்டதும் அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். ஏன், என்னாச்சு? இவன் என்ன சொல்றான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அலோக் வெளியே போறதுக்காக ஷைனா கார்ல உட்கார்ந்துருக்கான். ஆனா திடீர்னு பிளானை மாத்திக்கிட்டு அவன் டாக்ஸியை பிடிச்சிட்டு போயிட்டானா? அப்படியா? ஆமா சார். அது மட்டும் இல்ல, ஷைனாவுடைய கார் சாவியை பாருங்களேன், கார்லயே அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆமா, சாவி எங்கேயே தான் விட்டுட்டு போயிருக்கான். ஒருவேளை கார் ஸ்டார்ட் ஆகாம போயிருக்கலாம், இல்ல பெட்ரோல் காலியா இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இரு, செக் பண்ணி பாத்துறேன். கார் ஸ்டார்ட் ஆகுது, பெட்ரோல் டேங்கும் ஃபுல்லா தான் இருக்கு. ஒண்ணு பண்ணலாம், காரை செக் பண்ணி பாத்துறலாம். சார், சொல்லு ஃப்ரெடி. இங்க பாருங்க. சார், இவ்ளோ டேப்லெட்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஷைனாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. கண்டிப்பா ஃப்ரெடி. ஆனா ஷைனாவுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு கோயில் எதுக்காக நம்ம கிட்ட போய் சொன்னா?
ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் சார் புரியல. ஷைனா அவளுக்கான டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஏன் டிக்கியில ஒளிச்சு வைக்கணும்? சரி, ஒன்று பண்ணலாம். ஆலோக்கியும் கோயிலையும் ஆஃபீஸ்க்கு வர வைக்கலாம். அப்போ இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடும். ஷைனா இறந்து போயிட்டாங்கிறத என்னால இப்பவும் நம்ப முடியல சார். அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா சார், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். ஆனா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷைனாவை நீங்க அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்க நேரத்துல தனியா விட்டுட்டு போயிருக்கீங்க. ஏன்? நான் ஒரு மாடல் கோஆர்டினேட்டர். ஒரே நேரத்துல 2-3 ஷூட்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். அன்னைக்கு இன்னொரு யூனிட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, அதனால அங்கிருந்து நான் உடனே கிளம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் நீ ஷைனாவுடைய கார்ல தானே உட்கார்ந்த, அப்புறம் எதுக்கு டாக்ஸி பிடிச்சிட்டு போன? அது வந்து சார், நான் போற இடத்துல எவ்வளோ டைம் ஆகும்னு எனக்கு தெரியாது சார். என்னால ஷைனா அவ வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுன்றதுனால தான் நான் என் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். சரி, ஷைனாவுக்கு ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா? என்ன சொல்றீங்க? நோய் ஏதாவது? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படின்னா இந்த டேப்லெட்ஸ் ஷைனாவோட காருக்கு எப்படி வந்துச்சு? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனதானே அவங்க டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க. இல்ல சார், அவ நல்லா தான் இருந்தா சார். அப்புறம் எதுக்காக இந்த டேப்லெட்ஸ் அவ வாங்கினா? அவ வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லையா? சார், அவ கடந்த 1.5 வருஷமாவே அவ ஃபேமிலியில யார்கிட்டயும் பேசுறது இல்ல. கடந்த 1.5 வருஷமா அவ ஃபேமிலியில இருக்கிறவங்க யாரு கூடயும் பேசவே இல்லையா? சரி, எதுக்கு? ஆக்சுவலி அவ அம்மா அப்பாவுக்கு அவ மாடலிங் பண்றது சுத்தமா பிடிக்கல. அவ வீட்டை விட்டு ஓடிதான் வந்தா. யாராவது இந்த சின்ன காரணத்துக்காக தன்னோட அம்மா அப்பா கிட்ட பேசுறதே நிறுத்துவாங்களா என்ன? சார், இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. எங்களோட ஃபீல்டே இப்படிதான் சார். வெற்றியை நோக்கி போகும்போது சில விஷயங்களை தியாகம் பண்ணித்தானே ஆகணும். உங்க ஃபீல்டு மேல பழி போடாத, தெரியுதா? மாடலிங் ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்க யாரும் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போனது கிடையாது. எப்பவுமே ஷைனா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாளா? ஆமா சார். அப்படின்னா இந்த டேப்லெட்ஸை எதுக்காக வாங்கினான்னு சொல்லலையா? சார், அது கொஞ்ச நாளாவே அவ என்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதே இல்லை சார். ஏன் தெரியல சார். சடனா அவ ஒரு புது கார் வாங்கினா, அப்புறம் மால்வியா நகர்ல அவ ஒரு புது வீடை புக் பண்ணியிருந்தா. நான் அவகிட்ட இவ்வளோ பணம் உனக்கு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டேன். அவ என் கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை சார். ஆமா, ஆக்சுவலி அவ ஷூட்டிங்லயும் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையே மாறப்போகுது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரெண்ட் ஷூட்ஸ் எல்லாம் நடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. வாவ், உனக்கு லாட்டரி ஏதாவது கிடைச்சிருச்சா என்ன? அப்படி கூட வச்சுக்கலாம். விசித்திரமா இருக்கு சார். ஷைனாவோட லைஃப் ஸ்டைலே மாறுற அளவுக்கு அவளுக்கு அப்படி என்ன புதையல் கிடைச்சிருக்குன்னு எனக்கு புரியல சார். ஒருவேளை அந்த புதையலுக்கான சாவி இவன் மூலியமா கிடைச்சிருக்கலாம்ல. இவன் யாருன்னு தெரியுமா? நான் இவனை பார்த்ததில்ல சார். இல்லையா? நீ இவனை பார்த்திருக்கியா? ஆமா சார், நான் இவனை பார்த்திருக்கேன் சார். சச்சின், நிதின், ஷைனா கூட நான் இவனை பார்த்தனே. யா சார், இவனோட பேரு ஜத்தின் சார். ஜத்தின் ஜத்தின் கடந்த 3 வாரமா காணுங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா? காணுமா? ஆமா. இல்ல சார், எனக்கு இவனை பத்தி எதுவுமே தெரியாது. நான் இவனை ஷைனா கூட கிளப்ல 2-3 தடவை டான்ஸ் ஆடும்போது பார்த்திருக்கேன். கிளப்பா? எந்த கிளப்? பிளாக் ரோஸ் கிளப். பிளாக் ரோஸ் கிளப். பிளாக் ரோஸ் கிளப். டே டைம்ல டிஸ்கோ ரொம்ப அமைதியா இருக்குல்ல சார்? ஆனா நைட் டைம்ல இதே இடத்துல பக்கத்துல இருந்து பேசினா கூட கேட்க முடியாத அளவுக்கு சத்தமா இருக்கும் சார். நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்திருக்கீங்க போல. இல்ல, சரியான டைமுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க சிஐடில இருந்து வந்திருக்கோம். என்னது, சிஐடில இருந்தா? ஏன் சார், என்னாச்சு? இந்த போட்டோஸை பாருங்க. இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். இது சைனா, இது ஜத்தின். சரி, இவங்க 2 பேரும் இங்க ரெகுலரா வந்துட்டு போவாங்களா? ஆமா சார், இவங்க 1 மாசத்துல 3 தடவை வருவாங்க. கடைசியா எப்ப வந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார், இவங்க கடைசியா மே 3க்கு வந்தாங்க. அடேங்கப்பா, உங்களுக்கு இவ்வளவு நல்லா ஞாபகம் இருக்கு சார். ஏன்னா ஜத்தினோட அம்மா அடுத்த நாளே வந்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஜத்தின் இங்க இருந்து தான் காணாம போனதா அவங்க சொன்னாங்க. அப்படியா? ஆமா. அன்னைக்கு நைட்டு வித்தியாசமா ஏதாவது இங்க நடந்துச்சா? சார், அன்னைக்கு ஜத்தினுக்கும் ராகுலுக்கும் சின்னதா ஒரு பிரச்சனை நடந்தது.
இதுல ராகுல் யாரு? ராகுல் வந்து அடிக்கடி எங்க கிளப்புக்கு வருவாரு. அவரோட அட்ரஸ் அண்ட் நம்பர் இருக்கா? இல்ல சார், அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் இல்ல. கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்? இல்ல சார், அவர் எப்பவுமே கேஷ்ல தான் பே பண்ணுவாரு. சரி, ஒருவேளை அந்த ராகுல் திரும்ப இங்க வந்தான்னா மறக்காம எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் சார். சார், ஒருவேளை ஷைனாவுடைய கொலையிலையும் ஜத்தின் காணாம போனதுலயும் ராகுல் சம்பந்தப்பட்டிருப்பானோ? ஃப்ரெடி, இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா ஷைனா எப்படி இறந்தாங்கிற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைச்சாகணும். சலோங்கி எங்க போனா? சார், அவர் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக கொல்கட்டா போயிருக்காரே, மறந்துட்டீங்களா? ஆமா ஆமா மறந்துட்டேன். சரி, இவ எப்படி இறந்தா? விஷம் சாப்பிட்டதால. வாட்? விஷத்தாலியா? ஆமா, ஹைட்ரஜன் சயனைடு அப்படிங்கிற விஷம் வாய்ந்த கேஸால. விஷம் வாய்ந்த கேஸ் டீம் ரூம்லயா? ஆமா சச்சின் சார், இவ்வளவு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன், பாருங்க. சார், விஷம் வாய்ந்த கேஸால நிறைய இடத்துல கருப்பு கருப்பா இருக்கு, பாத்தீங்களா? ஆனா சார், அந்த ஸ்டீம் ரூம்ல இவ கூட இன்னும் 2 பொண்ணுங்க இருந்தாங்களே, ஆனா அந்த 2 பொண்ணுங்களுக்கும் ஒண்ணும் ஆகலையே சார். ஏன்னா அங்க ஷைனா டீம் ரூம்ல அவ மட்டும் தனியா தான் இருந்திருக்கிறா. அவ கூட வேற யாருமே இல்ல. நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. ஆனா ஷைனாவை பொறுத்த வரைக்கும் அவ ஸ்டீம் ரூம் போகணும்னு லாஸ்ட்ல தான் பிளான் பண்ணிருக்கா. கொலைகாரனுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? கண்டிப்பா அவளை கண்காணிச்சிட்டு இருந்திருப்பா. சரியான டைம் கிடைச்சதும் ஷைனா கதையை முடிச்சிட்டான். சார், அப்படின்னா ஷைனா கூட இருந்தவங்க தான் அவளை கொன்னிருப்பாங்கன்றீங்களா? கண்டிப்பா, இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இன்னொரு விஷயம் சார், இந்த கேஸ் ரொம்பவே விஷம் வாய்ந்தது. இது ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள போனதும் 10-15 செகண்ட்குள்ளே அவன் இறந்துருவான். ஓ, அதான் உதவிக்காக கூட அவளால கத்த முடியல போல இருக்கு. ஏன்னா கேஸ் அவ உடம்புக்குள்ள போனதும் அந்த நிமிஷமே அவ இறந்திருக்கணும். ஸ்டீம் ரூம்ல இந்த ஹைட்ரஜன் சயனைட் கேஸ் எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சார், நான் மிஷின் ரூமை நல்லா செக் பண்ணிட்டேன். பைப்பை யாரும் எதுவும் பண்ணல சார். எங்கேயும் நமக்கு எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல. கண்டிப்பா நமக்கு க்ளூ கிடைக்கும் டாக்டர் சாரிகா. லாக் பண்ணியிருந்த ரூம்ல விஷவாயுவை வச்சு அவளை சாவடிச்சிருக்காங்க. அந்த கேஸை லீக் பண்றதுக்காக அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சார், யா, இங்க பாருங்க. சார், இந்த இடத்துல பூச்சி ஹோல் போட்டிருக்கு. இந்த இடத்துல டெர்மைட் ப்ராப்ளம் இருக்குங்களா? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. சாரிகா, பூச்சி ஹோல் போட்டிருந்தா இந்த மாதிரி சிமெண்ட் எல்லாம் இருக்காது. கண்டிப்பா கேஸ் இந்த ஹோல் வழியா தான் விட்டுருக்காங்க. ஃப்ரெடி, இந்த செவரோட பின்பக்கம் போய் பாரு. நீ சொல்லு ஃப்ரெடி. சார், செவத்துல சின்னதா ஒரு ஹோல் இருக்கு. வெரி குட். இப்போ ஒன்று பண்றியா? அந்த ஹோல் வழியா நீ லேசர் லைட் அடி. இங்க பாருங்க. ஷைனா ஸ்டீம் பாத்து எடுத்துக்கிறதுக்காக இந்த ஹோலுக்கு பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்திருக்கணும். கண்டிப்பா அந்த கொலைகாரன் இந்த வழியா தான் கேஸ் ரிலீஸ் பண்ணிருக்கணும். அப்புறம் உடனே இந்த ரூம் முழுக்க கேஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கும். அதுல தான் அவ இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சின்ன ஹோல் வழியா கேஸ் விட்டுருப்பாங்கன்றது என்னால இப்பவும் நம்ப முடியல. டாக்டர் சாரிகா, கண்டிப்பா இந்த வழியா தான் கேஸ் உள்ள வந்திருக்கு. அந்த விஷம் வாய்ந்த கேஸை இதுக்குள்ள விட்டுறதுக்காக கண்டிப்பா அந்த கொலைகாரன் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு தான் இதை பண்ணியிருக்கான்.
சார் இப்போ என்ன பண்ணட்டும்? திரும்ப வந்துடு. இப்போ நம்ம ஷைனா ரூமுக்கு போய் ஆகணும். அங்கதான் இந்த கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கும். ரூமை பக்காவா செக் பண்ணுங்க. கண்டிப்பா ஏதாவது நமக்கு கிடைக்கும். என்னாச்சு ஃப்ரெடி? சார் இங்க பாருங்களேன், பாருங்க. இவ்வளவு காக்ரோச்சஸ் இருக்கா? சார் எனக்கு கரப்பாம்பூச்சினால ரொம்ப பயம் சார். வீட்டுல எங்கேயாவது ஒன்ன நான் பார்த்தா கூட அப்படியே பயந்து தெரிச்சு ஓடிடுவேன். இங்க என்னன்னா ஒரு படையே இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு. இது எல்லாமே செத்து போய் கிடக்கு. செத்து போனா என்ன சார்? இது கரப்பாம்பூச்சி தானே? இந்த ரூம்ல வேற எங்கேயும் ஒரு காக்ரோச் கூட இல்லையே. எல்லா காக்ரோச்சும் இங்க வந்து செத்துருக்கு. இந்த பேக் பக்கத்துல வந்து இருக்கு. இந்த பேக்கை திறந்து பார்க்கலாம். சார் என்ன இது? கோயில் போட்டோ இங்க இருக்கு. கோயிலோட ஐடியும் இங்க தான் இருக்கு. ஷைனாவோட ரூம்ல கோயிலுடைய போட்டோ, அவளுடைய ஐடி எப்படி வந்திருக்கும்? என்னாச்சு தெரியல. இங்க ஜெல் மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு. எதுவா இருந்தாலும் இது ஆபத்தானது. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காக்ரோச் எல்லாம் செத்ததுக்கு காரணம் இந்த ஜெல்லா தான் இருக்கணும். சரியா இந்த ஜெல் என்னவா இருக்கும்? இது என்னன்னு லேப்ல டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சச்சின், சாய்னாவோட மரணத்துக்கும் இந்த ஜெல் தான் காரணம். காக்ரோச் எல்லாம் இறந்து கிடந்தது அதே மாதிரி. என்ன? ஷைனாவோட சாவுக்கு இந்த ஜெல் தான் காரணமா? ஆமா, அது எப்படி நான் காட்டுறேன். இங்க பாருங்க. இப்படி நெருப்புல ஜெல்ல சூடாக்கும் போது டெம்பரேச்சர் அதிகமாகறதால இதுல இருந்து புகை வர ஆரம்பிக்கும். இந்த புகை தான் விஷம் வாய்ந்த கேஸா மாறி இருக்கு. ஹைட்ரஜன் சயனைட். அப்படின்னா கொலகாரன் இந்த ஜெல்ல இன்ஜெக்ஷன் வழியா ஸ்டீம் ரூமுக்குள்ள விட்டுருக்கான். இந்த ஸ்டீம் ரூமோட டெம்பரேச்சர் அதிகமானதும் இந்த ஜெல் கேஸா மாறி இருக்கு. அதனால தான் ஷைனா இறந்திருக்கா. ஆமா சச்சின். ஆனா டாக்டர் தாரிகா, இந்த ஜெல் பேர் என்ன? இதோட பேரு கிரெடாக்ஸ் டெஃப்னோ. இத பெஸ்டிசைட்ஸ் கம்பெனில தான் யூஸ் பண்ணுவாங்க, பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கிறதுக்கு. அப்படின்னா சாரிகா, இந்த ஜெல் சாதாரணமா மார்க்கெட்ல கிடைக்காது. அப்படின்னா கொலகாரன் ஒரு பெஸ்டிசைட் கம்பெனில இருந்து தான் திருடி இருக்கணும். இல்ல ஒருவேளை கொலகாரன் பெஸ்டிசைட் கம்பெனில வேலை செய்யலாம்ல? இதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஜெல் கோயில் பேக்ல இருந்து கிடைச்சிருக்கு. இந்த ஜெல் எப்படி வந்துச்சுன்னு அவன் நமக்கு சொல்வான். கோயில் கதவு திறந்து இருக்கு. கோயல், 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 கோயல். சரி, இவ இறந்துட்டா. நாம ஷைனாவோட கொலையில இவ சம்பந்தப்பட்டிருப்பான்னு நினைச்சோம். ஆனா யாரோ இவளை கொலை பண்ணிருக்காங்க. கொலைகாரனுக்கு நம்ம இங்க வரப்போற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. கோயிலோட உடம்புல எந்த ஒரு காயம் ஏற்பட்டதுக்கான அடையாளமும் இல்ல சார். இவ கண்ணை பாத்தியா எப்படி திறந்திருக்குன்னு? ஆமா சார், வாயும் திறந்தே இருக்கு. அப்புறம் மூக்குல இந்த அடையாளம் இருக்கு பாருங்க. மூச்சு முட்டி செத்தா மட்டும்தான் மூக்குல இந்த மாதிரி அடையாளம் இருக்கும். 1 செகண்ட். இது கொஞ்சம் பாரு. லிப்ஸ்டிக் கரை இருக்கு. இந்த பில்லவை வச்சு தான் அவளை கொலை பண்ணியிருக்காங்க. இங்க பாரு, வீடு முழுக்க நல்லா தெரிப்பாரு. கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும்.
யாஸ்ரயா ஏதாவது கிடைச்சதா? யா சார். சார் இங்க பாருங்க, சேர் கீழே விழுந்திருக்கு, லேப்டாப் திறந்தே இருக்கு, அண்ட் சிடியோட ட்ரே ஓப்பன்லயே இருக்கு. கொலகாரன் தான் இந்த சிடியை திருடி இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா சார் அந்த சிடியில அப்படி என்ன இருந்திருக்கும்? என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனா கொலை பண்ணவன் கண்டிப்பா கோயிலுக்கு நல்லா தெரிஞ்சவனா தான் இருக்கணும். என்ன சார் சொல்றீங்க? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா? கொலகாரன் இந்த வீட்டுக்குள்ள கதவை உடைச்சுக்கிட்டு வந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஆக்சுவலா என்ன தெரியுமா நடந்திருக்கும்? கோயில் அந்த கொலகாரனுக்காக கதவை திறந்து விட்டுருக்கா. அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து சிடியை பிளே பண்ணி பார்த்துருக்கா. சிடியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த கொலகாரன் கோயிலை தாக்கியிருக்கான். கோயில் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பெட்ரூமுக்கு ஓடி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. கொலகாரன் விரட்டிட்டே போயிருப்பா. ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவளை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் கொலகாரன் இங்க வந்து சிடியை திருடிக்கிட்டு தப்பிச்சு போயிருக்கான். சார் சார் ஷிஃபாலின் யாரோ கால் பண்ணிருக்காங்க. சார் இங்க பாருங்க, கோயில் கடைசியா ராகுலுக்கு கால் பண்ணிருக்கா. ராகுலா? ஆமா சார். சார் இதுக்கெல்லாம் காரணம் ராகுலா மட்டும்தான் இருக்க முடியும் சார். அவன் ஷைனாவையும் கோயிலையும் கொலை பண்ணிருக்கான் சார். ஜத்தினையும் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். ஸ்ரேயா, இந்த கேஸ் அந்த ரெசார்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுல, சோ அங்க இருந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம ஒண்ணு பண்ணலாம், மறுபடியும் ரெசார்ட்டுக்கு போலாம். என்ன சொல்றீங்க சார்? அந்த கொலையில எங்க ஸ்டாஃப் சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா உங்க ஸ்டாஃப்ஸோட உதவி இல்லாம இந்த கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க சார். யாராவது கேட்டுட்டா அப்புறம் எங்க ரிசார்ட்டை மூட வேண்டியதாயிடும் சார். அப்படியா? நீங்க உண்மையை சொல்லலைன்னா ஒரு அடியா நானே க்ளோஸ் பண்ணிடுவேன். ரஜத், என்னாச்சுங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் இப்படி வேர்க்குது? அது வந்து மேடம், இன்னைக்கு வெயில் ஜாஸ்தி இல்ல, அதான் வேர்க்குது. இங்க ஏசி பயங்கர சில்லுன்னு இருக்கு, ஆனா மேடம்க்கு மட்டும் குப்புன்னு வேர்க்குது. ஃப்ரெடி, குற்றவாளியை ஃப்ரிட்ஜில் உட்கார வச்சா கூட அவங்களுக்கு வேர்க்க தானே செய்யும். சார் சார், ஒருத்த வந்து என்கிட்ட 5000 ரூபாய் பணம் கொடுத்தா. ஷைனா மேடத்தை எப்பவுமே கண்காணிக்க சொல்லி சொன்னா. அந்த மேடம் என்னென்ன பண்றாங்கன்னு அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல சொன்னா. இங்க வந்தவன் யாரு? சார், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனை வரையறதுக்கு உதவி பண்ணுவியா? இல்ல சார், அவன் முகத்தை நான் முழுசா பார்க்க முடியல. 5000 ரூபாய் வாங்கியிருக்க, ஆனா அவன் முகத்தை ஒழுங்கா பார்க்கலையா? சார், அவன் தலையில தொப்பி போட்டிருந்தான், கருப்பு கண்ணாடி வேற போட்டிருந்தான், அது இல்லாம கர்ச்சீஃப் வேற கட்டியிருந்தான். அவங்கிட்ட வேற ஏதாவது நோட்டீஸ் பண்ணியா? அவனோட தொப்பில ஆர்பிசின்னு எழுதி இருந்துச்சு. ஆர்பிசியா? ஆர்பிசிங்கிறது ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனியாச்சே. அப்படின்னா ஆர்பிசி கம்பெனில இருந்து வந்து தான் யாரோ ஒருத்தன் அந்த விஷம் வாய்ந்த ஜெல்லை வச்சு ஷைனாவை கொலை பண்ணியிருக்கா. இந்த ஆர்பிசி பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனியில வெஜ்ஜுக்கு நீங்க தான் வேலை வாங்கி கொடுத்தீங்க? ஆமா சார், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன். என்னோட மாமா தான் அந்த கம்பெனிக்கு மேனேஜர் சார். நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுத்தேன். இவனுக்கு நல்ல சேலரியும் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஏன்னு தெரியல, 2 வாரத்துல காரணமே இல்லாம வேலையை விட்டுட்டான். எதுக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு நாம வெஜ்ஜுக்கிட்டே கேட்டலாம். பிரிட்ஜ் இப்ப வீட்டுல இல்லையா? தெரியலையே சார், ஒரு வேளை வெளில போயிருப்பான். சார், என் வீடு முன்னாடி தான் சார் இருக்கு. நீங்க வேணா கொஞ்ச நேரம் அங்க வெயிட் பண்ணி பாருங்களேன். இல்ல இல்ல இல்ல, நாங்க வெஜ்ஜுக்காக இங்கேயே வெயிட் பண்றோம். ஓகே சார், உங்க இஷ்டம். வரேன் சார். தேங்க்யூ. ரஜத், சார் அவன் கண்டிப்பா அந்த ஜெல்லை திருடுறதுக்காக தான் சார் ஆர்பிசி கம்பெனியில ஜாயின் பண்ணியிருப்பான். ஷைனாவை கொலை பண்ணி முடிச்சதும் அவன் வேலையை விட்டுட்டு தலைமறைவை இங்க ஒழிச்சிட்டான். வீட்டில் ஒரு இடம் விடாம செக் பண்ணுங்க. கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும்.
ஓ, நீங்க தான் அந்த வெஜ்ஜா? சார் ஆ, சார் இங்க பாருங்க. ஷைனாவோட போட்டோ பிரிட்ஜோட பில்லோக்குள்ள இருந்துச்சு. அப்படியா? ஒருவேளை யாராவது சைனாவை சாகடிக்க வெஜ்ஜுக்கு பணம் கொடுத்துக்கலாம்ல? சார் சைனாவோட கார்ல இருந்து எடுத்த டேப்லெட் மாதிரியே இவன் வீட்லயே இருக்கு பாருங்க சார். எஸ், இது அதே டேப்லெட் தான். சார் ஒருவேளை ஷைனாவுக்கு பிரிட்ஜை முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஒருவேளை இந்த டேப்லெட்ஸ் அவ பிரிட்ஜுக்காக கூட வாங்கிருக்கலாம் சார். இல்ல, ஒருவேளை அவங்க இந்த டேப்லெட்டை மூணாவது ஒரு ஆளுக்காக வாங்கியிருக்கலாம் இல்லையா? சார் டாக்டர் தாரிகா எக்ஸசிவ் பிளட் லாஸ் ஆனவங்களுக்கு கொடுக்குற டேப்லெட் இதுன்னு அன்னைக்கு செக் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க சார். நிறைய ரத்தம் போனவங்களுக்கு தான் இந்த டேப்லெட்டை கொடுப்பாங்களா? ஆனா கண்டிப்பா அந்த ஷைனா அவளுக்காக இந்த டேப்லெட்ஸை வாங்கியிருக்க மாட்டா. இது கண்டிப்பா பிரிட்ஜுக்காகவும் இருக்காது சார். ஒருவேளை அவனுக்கு அடிக்கடி பட்டிருந்ததுன்னா இதை கண்டிப்பா அவன் எடுத்துட்டு போயிருப்பான் சார். வீட்டில் விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அப்படின்னா இந்த மெடிசன்ஸை மூணாவதா ஒரு ஆளுக்காக தான் வாங்கியிருக்காங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த மூணாவது ஆளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த மூணாவது பர்சன் யாரா இருப்பான்? பிளாக் ரோஸ் கிளப். ஹலோ சார். ராகுல் யாரு சார்? அதோ கிரீம் கலர் கோட்ல ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காருல, அவர் தான். ஓ, அவன் தானா? எவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் ஆடுறான் பாருங்களேன். ஏதோ பேண்ட்டுக்குள்ள எலி புகுந்தா மாதிரி எப்படி குதிச்சு குதிச்சு ஆடுறான் பாருங்களேன். சரி வா ஃப்ரெடி, நாமளும் இவங்களை மாதிரியே டான்ஸ் ஆடலாம். அங்கிள் நிறைய குடிச்சிட்டீங்களா? கண்ணு தெரியல உங்களுக்கு? என்ன பார்க்க அங்கிள் மாதிரியா இருக்கு? உன் முகத்தை கண்ணாடியில பாத்திருக்கியா? உங்களை அங்கிள் சொல்லாம ஆன்டி நான் சொல்லணும். சிரிப்பீங்க. ஆன்டி அங்கிளுக்கு பதிலா சிஐடின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமே. சிஐடி? எங்கடா போற? சார் அவ எங்க போனா? ஃப்ரெடி இவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போயிருக்க முடியாது. இங்கதான் எங்கேயாவது மறைஞ்சிருக்கணும். தேடு. வா, இங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போ. சிஐடி கிட்டே கண்ண காட்டுறியா? இதுக்கு நீ நல்லா அனுபவிக்க போற. அதிகமா பேசாத, நான் சொல்றேன் செய். சீக்கிரமா நட. ரொம்ப வருத்தப்படுவடா. இங்க இருந்து வெளியில தானே போகணும். நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம். ஆமா, நான் தான் சாகடிச்சேன். ஜத்தினை நான் தான் சார் சாகடிச்சேன். என்ன? ஜத்தினை நீயா சாகடிச்ச? ஆமா சார். அவனையும் ஷைனாவையும் கிளப்புக்கு அடிக்கடி வரதை நான் பார்த்துருக்கேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஷைனாவை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அன்னைக்கு. ஆனா அன்னைக்கு சைனா பார்க்க ரொம்ப அழகா இருந்தா. இந்த ரோஸ் உங்களுக்காக தான் பூத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா இந்த பூவும் உங்களை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. ஏய் இங்க பாரு, உனக்கு போதை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து கிளம்பு, வேற எங்கேயாவது போய் ட்ரை பண்ணு. நீ சுமாரு, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? நீ இங்க இருந்து போயிடு. ஏன்னா உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்கிட்ட நான் பேசுறது கூட கிடையாது. போ. சைனாக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துறதுனால என்னால தாங்கிக்க முடியல சார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஜத்தன், நான் கத்தி எடுத்து ஜத்தினோட வயிற்றிலே குத்தினேன் சார். உனக்கு வெக்கமா இல்ல? காதல் மாதிரியான புனிதமான விஷயத்த நீ கேவலப்படுத்தி இருக்க. என்ன காதல் ஃப்ரெடி? இவன் ஷைனாவை காதலிச்சிருந்தான்னா கண்டிப்பா அவளை கொலை பண்ணிருக்க மாட்டான். ஷைனாவை கொலை பண்ணிட்டாங்களா சார்? ஷைனாவை நான் கொலை பண்ணல சார். சார் என்னால அவளை சின்னதா காயப்படுத்தணும்னு கூட யோசிக்க முடியாது. பொய் சொல்லாத. நீ பிரிட்ஜ் கிட்ட பணம் கொடுத்து ஷைனாவை கொலை பண்ண சொல்லியிருக்க. பிரிட்ஜா? சார் இந்த பேரை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். அப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறியா? கோயல்னா யாருங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? கோயல் ஷைனாவோட ஃப்ரெண்டு தானே? ஆமா, ஷைனாவுடைய ஃப்ரெண்டு தான். அவளையும் நீ கொலை பண்ணிருக்க.
சார் அவளத்துக்கு நான் கொலை பண்ண போறேன்? அவளை நான் கொலை பண்ணல சார். என்ன சொல்ற நீ? சாகிறதுக்கு முன்னாடி அவ உனக்கு எதுக்காக கால் பண்ணணும்? சார் அவ என்கிட்ட சிடி கொடுக்கறத பத்தி பேசினா. அந்த சிடில என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா அந்த சிடி மட்டும் வேற யாருக்காவது கிடைச்சதுன்னா என் வாழ்க்கையை அழிஞ்சிரும்னு அவன் என்கிட்ட போன்ல பேசினா சார். சார், அப்படி அந்த சிடில என்ன சார் இருந்திருக்கும்? அந்த சிடில ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்கு. அது குற்றவாளிக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்திருக்கணும். அதான் கோயில சாகடிச்சிருக்காங்க. ஜத்தினை கொன்னவனை நம்ம பிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் கோயிலுடைய கொலைகாரனை பிடிக்கணும். கோயிலை யாரு கொலை பண்ணதுன்னு பிரிட்ஜ் நம்ம கிட்ட சொல்லுவான். பிரிட்ஜ் இப்போ இந்த மெடிசனை யாருக்காக வாங்கினான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். டேப்லெட்ஸை புடி. நீங்க வரது யாரும் பார்க்கல? இல்ல. குட். டேப்லெட்ஸை கொடு. முதல்ல என்னோட பணத்தை கொடு. பணமா? உனக்கு தான் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டேன்ல. தோ பாருடா, உனக்கு தான் நிறைய பணம் கிடைக்குதுல. ஆனா எனக்கு கொஞ்சோண்டு பணத்தை கொடுத்துட்டு மொத்தமா நீ ஆட்டையை போட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு பிரிட்ஜ், இவ்வளவு பேரசாப்படுறது நல்லதுக்கு இல்ல. அதே தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன், புரியுதா? அந்த சீடியை நான் பார்த்துட்டேன். ஒருவேளை நீ 50-50க்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, அந்த சீடியை நான் சிஐடி கையில கொடுத்துருவேன். தப்பான வேலை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும். சிஐடின்னு சொல்லி என்னைய மிரட்டி பாக்குறியா? மிரட்டல, உன்னை எச்சரிக்கிறேன். நாளைக்குள்ள எனக்கு சேர வேண்டிய பணம் சேரலன்னு வை, அதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு விருந்தாளியா சிஐடி காரங்க வருவாங்க. எனக்கு என்னாகுங்கிறத பாக்குறதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே. பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. என்ன அவசரம்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிவு எடுத்துக்கலாம். ஏன் அவசரப்பட்டு கத்தியெல்லாம் தூக்கிக்கிட்டே? சிஐடியா? யாரும் போய் பாரு. இன்ஸ்பெக்டர், என்ன போவிடுங்க, இல்லைன்னா நான் இவனை கொன்னுடுவேன். நான் தான் பேசி முடிவு எடுக்கலான்னு சொல்றேனேப்பா, உனக்கு அது புரியலையா? கண்ணு கீழ பை, கண்ணு கீழ பை, கண்ணு கீழ பைன்றல. இங்க இருந்து நகர. பொறுமையா இரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஏய் நில்லு, நில்லு, இல்லைன்னா உன்னை நான் ஷூட் பண்ணிடுவேன். தப்பிக்கலாம்னு நினைச்சியா? சிஐடி கிட்ட இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே கிடையாதுடா. சார், ராகுல் ஜத்தின கோபத்துல குத்திட்டான் சார். அதுக்கப்புறம் தான் ஷைனா இந்த பிளானையே ரெடி பண்ணா சார். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த பிளான்ல நீயும் சேர்ந்துக்கிட்டல? ஆமா சார். ஆலோக்கும் ஷைனாவும் 2 பேரும் சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஜத்தினை குத்தும் போது ஷைனா எப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணானே எனக்கு அப்ப தெரியவே இல்லை சார். ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத. ஜத்தின் சாகாம இருக்கலாம், ஆனா அவனை கத்தியால குத்துனது உண்மையிலேயே பெரிய தப்பு தான். அவ சாகாததுக்கு நீதான் எனக்கு நன்றி சொல்லணும் சார். நான் மட்டும் சரியான நேரத்துல ஜத்தினை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலன்னா அவன் செத்து போயிருப்பான் சார். நிறுத்து. ஒருத்தனை காப்பாத்தி இன்னொருத்தைய சாவடிச்சிருக்க. உன்னோட சுயநலத்துக்காக தானே ஜத்தினை காப்பாத்திருக்க. பண பேராசை அதிகமானதும் ஷைனாவையும் நீ சாகடிச்சிருக்க. பிளாக்மெயில் பண்ணி எல்லா பணத்தையும் தனியா அடிக்கலாம்னு நினைச்சிருக்கிற. வாவ். அப்புறம் ஆலோக்கோட இந்த பிளான்ல பிரிட்ஜ் நீதான் அவனுக்கு உதவி செஞ்சிருக்கல. ரெக்கார்ட் பண்ண சிடி ஷைனாவோட வீட்ல கிடைக்கலனதும் சிடியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக நீ கோயிலோட வீட்டுக்கு போயிருக்க. ஆமா, ஷைனா கண்டிப்பா அந்த சிடியை அவ வீட்ல வச்சிருக்க மாட்டான்னு ஆலோக்கு தான் என்கிட்ட சொன்னா. கோயில் வீட்ல போய் செக் பண்ணுன்னு சொன்னா. கோயில்லையும் அந்த சிடிக்காக சாகடிச்சிட்டீங்கல்ல. இதுவரைக்கும் எந்த குற்றவாளியும் சிஐடி வலையில இருந்து தப்பிச்சதே இல்லை. நீங்க பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம்
தூக்கு தண்டனைக்கான ஆர்டர் வர வரைக்கும் பிளான் பண்ணுங்க. For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.